ஏப்பா பொள்ளாச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு ஏன் இவ்வளவு லேட்டு? 2 நாள் ஆகி போச்சு. அம்மா, இது இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய அதிசய விசேஷம்மா. என்னன்னு தெரியுமா? என்ன அதிசயம்? 85 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண கல்யாணம் அது. என்னது? 85 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண கல்யாணம். 85 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண அவங்க ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அது இருக்க மாட்டாங்க. அதை எடுத்து நடத்தியிருக்காங்க. அதைத்தான் 85 வருஷத்துக்கு முன்னால வயசான தாத்தாவும் பாட்டியும் தான் கல்யாணம். அவங்களே போய் சேர்ந்துருப்பாங்க. எப்படி போய் சேர்ந்துட்டாங்க? அதை வந்து பேரங்கிட்ட சொல்லியிருக்குது. யாரு? பாட்டியோ? பாட்டி. பாட்டி. பாட்டி வந்து அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு நிகழ்வு. இதை வச்சு சொல்ற கேட்டுக்க. என்னன்னா, இவங்க அந்த அம்மா அந்த பாட்டி இருக்குல்ல, குருவாச்சு, நான் தான் சிஷியனாச்சு. அதனால நீங்க சொல்றது கேட்குறேன். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க ஆஸ்பத்திரியில அவங்க சின்ன வயசுல அவர் உடம்பு சரியில்லை. அந்த அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்குது அவரை. யார? அவங்க வீட்டுக்காரர். இந்த 85 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண தாத்தாவும் பாட்டியும். அப்பா 85 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி. அது ஒரு ஹோமியோபதி. என்ன ஏதோ கதையில் படிச்சீங்களா? இல்ல கதையில உண்மை நடந்த நிகழ்ச்சி தான் இது. எப்படின்னா, அவங்க ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அப்போ இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. அப்போ ஒரு தோட்டத்துல கிராமத்துல இருந்து மாட்டு வண்டி கட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்களாமா ஒரு பையனை. 7 வயசு பையன். 7 வயசு பையனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து கதை மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு புரியல. அம்மா, 7 வயசு அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு 7 வயசு. அவங்க மாட்டு வண்டியில கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாம்பு அந்த காலத்துல, பஸ் இதெல்லாம் இல்லாத காலத்துல. அப்ப அந்த பையனை பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டாக்டர் அந்த பொள்ளாச்சியில என்ன ஆஸ்பத்திரி? சங்குனின்னு பேரு. அவர் பழைய காலத்து ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி சங்குனி ஆஸ்பத்திரி. அது பொள்ளாச்சியில் இருக்குது. இப்பவும் இருக்குது, ஃபேமஸ் அந்த ஆஸ்பத்திரி. இப்போ அவங்க மக்கமாறு பேரமாறு பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு. அந்த காலத்தில் வந்து விஷமுறிவுக்கு ஃபேமஸ்ஸு. அங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போல்லாம் பெட்டெல்லாம் ரூம் போல இருக்காது. ஒரு ஹால் மாதிரி இருக்கு. பெட்டு போட்டுப்பாங்க. இவங்க தங்கி பக்கத்தில் இருந்திருக்காங்க. இந்த பையனை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு, இது ஒரு சாதாரண பாம்பு தான் கடிச்சிருக்குது, ஒன்றுமில்ல, ஒரு நாள் இருங்க, சாயந்தரம் போயிருங்க, மாட்டு வண்டியெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டார், சந்தையில் ஒரு பசு, இந்த பையனுக்கு ஆஸ்பத்திரி செலவாகுன்னு சொல்லி பசுமாடெலாம் அன்றைக்கி என்ன காலத்துக்கு கம்மியாக தான் விற்றுருக்கு. நல்லா விற்றுருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. என்ன சொல்கிறீங்கன்னா, பசுமாட்டை கொண்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்று போட்டு இந்த செலவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லாமல் அவர் விவசாயி தானே. பொள்ளாச்சி சந்தையில் விவசாயி அந்த காலத்துல பூரா பண்ட மாட்டு தான். காசெல்லாம் புழக்காதிக்கு கம்மியாக இருக்கும். 85 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்க்க முடியாது. எப்படி பொள்ளாச்சி சந்தையில் மாட்டை விற்றுட்டு அந்த கொடுக்கலான்னு அந்த மாட்டுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகணும். பணம் இல்லாமல் முழிக்கிறாங்க. ஒரு பக்கத்து பெட்டு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இவங்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு படத்தை கொடுத்துட்டு, அவர் வந்து இதை நீங்கள் எப்போ எனக்கு கொடுங்க, நான் இந்த ஊர் தான், இந்த கொடுங்க, நீங்கள் வசதியான குடும்பமாக இருக்குது, இப்போ காசு இல்லாமல் இருக்கிறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை விற்ற காசை அவர் கொடுத்து அவங்க கிட்ட போயிடுறாங்க. அப்போ இருந்து அவங்க நண்பர் ஆயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க வீட்லேயும் 4-5 பசங்க, பொண்ணு இருக்குது. அவங்க வீட்லேயும் அவங்க வீட்டில் பொண்ணு ஒரே பையன். ஆமாம், ஒரே பையன். பொண்ணு 4-5 பொண்ணு இவங்க வீட்டில். அவருக்கு 150 ஏக்கர் நிலம் இருக்குது. இவங்களும் கடை வீதியில் வசதி வாய்ப்பு, நல்ல மளிகை கடை, ஜவுளி கடைகளை வச்சு நல்ல முறையில் இருக்காங்க. எல்லாம் வந்துட்டாங்க, மேலே டெவலப் ஆகி நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க. ஆனால் விவசாயி என்ன பண்ணுறாரு, அது 100 ஏக்கர் இருந்தது. ஒவ்வொரு பொண்ணை கட்டும்போது 20 ஏக்கராக விற்று கடைசியில் 10 ஏக்கர் இருக்குது. இப்போ 10 ஏக்கர் இருக்குது. அந்த பையன் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த கிழவி 92 வயசு ஆச்சுல்ல, இந்த பணக்கார பாட்டி, அவன் பேரங்கிட்ட சொல்லியிருக்குது, அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நம்ம அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லி 2 பேருமே பேசி பார்த்தேன். அது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்ம வீட்டிലേക്ക് அமையாமையே போயிடுச்சு. அவங்க வீட்டில் பொண்ணு இருந்தால் நீ உன் பையனுக்கு கட்டி வை, உன் பையன் பெரிய படிச்சிருக்கான், ஆடிட்டுருங்கிற இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன இருக்கா தெரியல, ஏதோ ஒரு வகையில் அவன் சொந்தத்தில் எடுத்துரு, என்னோட ஆத்மா பார்த்தா சாந்தி அடையின்னு சொல்லிட்டு இதை வந்து பேரங்கிட்ட சொல்கிறாரு. சரி அப்படின்னு தேடி பார்ப்பா, அது எப்படி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன், ஒன்றும் இல்லை, பாட்டி இந்த நம்மளெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு உருவாக்கி பெரிய ஆலமரம் மாதிரி ஆக்கி விட்டுருக்குது நம்மளை, நம்ம குடும்பத்தை எப்படி இருந்த குடும்பத்தை எப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது, நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ இவர் தேடி பிடிச்சி போய் அந்த ஊருக்கு போய் பார்த்தா, அந்த பொண்ணு கடைசி பொண்ணு இருக்குல்ல, பொண்ணுக்காகத்தான் அவங்க பொண்ணு கடைசி பொண்ணு தோட்டத்துக்காரு. அவர் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு 10வது தான் படிச்சிருக்கு. அந்த பொண்ணு சைக்கிளில் சல்லுன்னு பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு வருது. இவர் போன நேரத்தில் இவர் காரில் போயிருக்காரு. போய் பாலை ஊற்றிட்டு வரும்போது பார்க்குறாரு, பொண்ணு ஓரளவுக்கு லட்சணமாக தான் இருக்குது, ஆனால் படிப்பு தான் கம்மி. இப்போ பார்த்துட்டு அந்த விவரத்தை சொல்கிறாரு,
எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைம்மா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க ஆரம்பத்துலேருந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சம்மந்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த சம்மந்தத்தை நிறைவேற்றினா எங்கள் ஆத்மா சாந்தி அடையின்னு எங்கள் பாட்டி சொல்லிட்டு போச்சாம்மா, அதனால என் பையனுக்கு கட்டிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீங்க, நான் பாருங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து 150 ஏக்கர் இருந்து இன்றைக்கி இன்னொரு 10 ஏக்கரில் இருக்குது. 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணுறோம், எதோ சாப்பிட்றோம், எந்த கடனும் இல்லை எங்களுக்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேணும், கோடிக்கணும் சொத்தும் இருக்குது, கோடிக்கணும் கடனும் இருக்குது, அது வேறங்க நான் இப்போ அப்படின்னு சொல்லி வசனம் வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கொண்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பையனை கூப்பிட்டு போட்டு பொண்ணை காட்டுறேன். சரிப்பா நான் கட்டிக்கிறேன், பொண்ணு பிரச்சனை 10வது படிச்சிருந்தா என்ன நான் பெரிய ஆகிட்டு நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு போனதில் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தோம். எனக்கு நிகழ்ந்து போச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுகள்லாம் இருப்பாங்கள்ல, அப்படியே ஒரு சுற்றி போய் பார்த்துட்டு வந்தோம்மா. அந்த கல்யாணம் தடப்படலாம் நல்ல முறையில் நடந்துச்சு. நல்லா ஆத்மாவசாரம். இந்த காலத்தில் ஆறு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இவர் கோடீஸ்வரர். அந்த மாதிரி 10 ஏக்கர் இருக்குது. பொண்ணு தான் 2 பொண்ணு, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த 2வது பொண்ணை கட்டிட்டாங்க. அவங்க இவரே எல்லா செலவும் பண்ணிட்டார். ஒரு செலவு நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லி விவசாயம் பார்க்குறவங்க அப்படியே இருக்காங்க. ஒருத்தரோட ஆத்மாவை திருப்தி பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்காங்க பாரு. எப்போ இதெல்லாம் ஒரு 85 வருஷத்துக்கு நிறைவேற்றுறாங்க. இது கதையெல்லாம் இல்லை, உண்மையில் நடந்தது. அது என்னென்னவோ நடந்திருக்கலாம். எனக்கு அங்கே சொன்ன சப்ஜனை இவ்வளவுதான். அவங்களுக்குள்ள இப்போ பண்ண மட்டும் போக்குவரத்தில் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆனால் அவங்களுக்குள்ளே அமையலை. அந்த கல்யாணங்கள் வந்து அவங்களுக்கு அமையாது. ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இல்லை. அப்போ ஏன் நானும் பிறந்த ஊரில் அந்த ஊரில், அதனால் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் போய் பார்த்தேன். நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு பாய் மட்டும் தான், காதர் பாய் மட்டும் இருக்கிறான். போனேன் பிரியாணி சாப்பிட்டுன்னு பிரியாணி அவங்க அப்பா சம்சாரம் செஞ்சு அவங்க அம்மா மாதிரி பிரியாணி செய்ய தெரியல. அவங்க அம்மா சூப்பராக செய்யும். அவங்க அம்மா இல்லை, ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டேன். ஒரு மனசில் ஒரு திருப்தி இருந்தது.